பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், ஒரு இரவிலே ஒரு சகோதரர் நாம் சொன்ன துவாவை செய்து அவருடைய தேவை நிறைவேறிய விஷயத்தை நம்மிடத்தில் நேற்று தான் தெளிவுன்னு சொன்னார், கால் பண்ணி சொன்னார். அது நம்ம எல்லாருமே அந்த பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் உங்களுக்காக அதை பதிவிடுகிறேன். புதுசாக வரக்கூடியவங்க கீழே பாருங்கள், வலது பக்கம் சப்ஸ்கிரைப் சொல்லிட்டு ஒரு சேப்பர் பட்டன் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டால் நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நம்ம அப்லோட் செய்யும் பொழுது யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்களோ அவர் அனைவருக்கும் நேருளி என்ற ஹிதாயத் தருவாயாக, பாவத்தை மன்னிப்பாயாக, அவருடைய கஷ்டங்களை, கடன்களை, பிரச்சனைகளை தீர்ப்பாயாக, அவருடைய வாழ்க்கையிலும் வருமானத்திலும் பறக்க செய்வாயாக, இமை மறுமையிலே வெற்றி பெற்ற கூடத்திலே அவர்களையும் எங்களையும் ஆக்குவாயாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். கணித்துக்குள்ளே ஒரு சகோதரர் நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு அல்லது 4 நாள் இருக்கும் கால் பண்ணார். என்னென்னா, அவருடைய 2 லட்ச ரூபா பணம் திருடு போய்விட்டது. அது ரொம்ப முக்கியமானதுக்கான ரொம்ப சேமித்து வைத்திருக்கிறார். அப்போது அது திரும்ப கிடைக்க என்ன செய்யணும், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு முக்கியமான தேவைக்கு வைத்திருந்தேன் என்று அவர் நம்மகிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தார். நாம் அவருக்கு சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், சலாத் பண்ணுறவங்க லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிறத ரொம்ப கடுமையான நிலைமைன்னு சொன்னால் 2375 அவருடைய எண்ணிக்கை. இந்தபடி ஓதி, யா அல்லாஹ் அவன் கிருபை கொண்டு என்னுடைய பணத்தை திரும்ப கிடைக்க செய்வாயாக அப்படின்னு நீங்கள் 7 தடவை, முடிஞ்ச 70 தடவை இல்லைன்னா 7 தடவை துவா செஞ்சுட்டு திரும்ப சலாவத்து 1 தடவை இது ஓதி அல்லாட துவா செய்யுங்க என்று சொல்லியிருந்தோம். அவர் அந்தபடி என்ன செய்யறாரு, அன்றைக்கி நைட்டு முழுவதும் அதுதான் அது ஓதி முடிக்க 2 மணி நேரம் ஆகும். அது ஓதி அழுது அல்லாட துவா செய்கிறார், அல்லாஹ் எனக்கு அதை கிடைக்க செய்யுன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் கூப்பிட்டு ஒரு செய்தி சொல்கிறாரு. 3வது வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய செயல்பாடு மாற்றமாக இருக்குது, அதாவது தூம்னு செலவு பண்ணுறாரு. அது ஏன்னா இந்த திருட்டு போன விஷயம் பக்கத்து வீட்டுக்காரர் தெரியும் இல்லையா, அவர் என்னென்ன கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாரு, இந்த செய்தியை கேட்டு உடனே அந்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறார். இது மாதிரி என்னுடைய பணம் காணா போச்சு, எங்களுக்கு அந்த 3 வீடு தள்ளிக்கூடிய மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, உடனே ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லைன்னா அவங்க பார்த்து கண்டுபிடிக்கணும். நமக்கு சந்தேகம் யார் மேலே இருக்குதுன்னு சொன்னோம்னா அவங்க என்ன செய்வாங்க, உடனே ஆக்டிவாக இறங்கி பார்ப்பாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த வீட்டில் போயிட்டு சம்மந்தப்பட்டு பார்த்து கூட்டு முறைப்படி விசாரிக்கும் பொழுது ஒத்துக்கிட்டார். 2 லட்ச ரூபாய் என்ன செஞ்சுருக்காரு, அவரை எடுத்துருக்காரு. எடுத்து அந்த 2 நாள் என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால் 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டார். அதான் சும்மா கிடச்ச பணம் தானே. அப்போ இதை தான் வச்சு தான் 10 வீட்டுக்கு கண்டுபிடிச்சார். என்னடா செலவெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு. என்ன ட்ரெஸ்லாம் எடுத்துருப்பார், குடும்பத்துக்கெல்லாம் ஏதாச்சும் வாங்கி கண்டுபிடிப்பாங்க இல்லையா. அப்போது உடனே என்ன செஞ்சிருக்காங்க, பாக்கி உள்ள பணத்தை 1 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துட்டான். அது பாக்கி பணத்தை திரும்ப தர எந்த டேத்தை திருப்பி கொடுப்பான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு இவர்கிட்ட அந்த பணம் ஒப்படைச்சிட்டாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கால் பண்ணி சொன்னார், அல்லாஹ்வுடைய கிருபையில் நான் அழுது துவா செஞ்சேன் அப்படின்னு. இதில் நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், துவா செய்யும் பொழுது நபி சொல்லியிருக்கிறாங்க, யார் ஒருவர் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருக்கும்போது இந்த துவா ஓதுனாங்க. அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றினான். கதானிக்க நுஞ்சில் மூமினின், நாம் அதை போலவே மூமின்களையும் கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னால், நபிசா சொன்னாங்க, என்னுடைய ஆத்மா யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக யார் ஒருவர் இதனை ஓதி துவா செய்கிறாரோ அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த மனிதர் ஓதுறாங்க, அதை மட்டும் ஓதும் பொழுது அவங்க செஞ்ச காரியத்தை பார்க்கணும். ஓதுறாங்க, அந்த அழுகையோட
அழுத பால் அழுத குழந்தை பால் குடிக்குங்கிறாங்க இல்லையா. அப்போ அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்று அழுது ஒரு அடியான்னு கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்துருவான். அழுது அல்லாட்ட துவா செய்கிறாரு, மனப்பூர்வமாக அந்த துவா வரும்பொழுது, அந்த இதயத்திலிருந்து அந்த துவா வரும்பொழுது அது அவருக்கு உடனே என்ன செய்யுது, ரிசல்ட் கிடைக்கிது. அடுத்த நாளில் என்ன செஞ்சுட்டார், அவர் பெற்றுக்கொண்டார். ஆகவே கண்டித்துக்குள்ளே நம்ம வாழ்க்கையிலையும் இதுபோல் உடனடியாக நமக்கு ஒரு பிரச்சனை தீர்வுன்னு சொன்னால், உடனடியாக நடந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காமின்னு சொன்னால் ஒரு சிறந்த ஒரு துவா. அதே போல் இப்போ கடன் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இதை நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் தொடர்ந்து, அதாவது ஒரே சிட்டிங்கில் 2370 முடியாதுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு 500, காலையில் 500, சாயந்தரம் 500 கணக்கு வச்சுக்கோங்க. வச்சு ஓதிட்டே வாங்க தொடர்ந்து. முன்பின் சிராத்து போனதை ஓதிக்கோங்க. ஓதி முடித்த பிறகு நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க 7 தடவை. ரொம்ப ரொம்ப முக்கியமான சொன்னால் 70 தடவை. ஏன்னா 70க்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அல்லது 7 தடவை துவா செஞ்சுட்டு திரும்ப சிராத்து ஓதி முடிச்சிட்டின்னு சொன்னால் 4 திசையிலே ஊதி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறந்த ரெஸ்ட்டை பார்க்க முடியும். நாம் அல்லாஹ்விடந்து ஒரு உதவியை பெற நாடணும்னு சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாம் உண்மையாக கட்டுப்பட வேண்டும். ஏன்னா வானம் பூமி படைத்த அல்லாஹ் தாலா, நம்மை படைத்த அல்லாஹ் தாலா, நம்முடைய இறைவன், நமக்கு கண் காது உடம்புள்ள அத்தனை உறுப்பையும் அவன் தான் கொடுத்துருக்குறான். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது நம்ம தொழுகை என்பது அவனுக்கு நன்றி செலுத்துறது. நம்ம ஒருத்தட்ட ஒரு 500 ரூபா பணம் கணக்கு கொடுத்தாருன்னு சொன்னால் அவர் பார்க்கும்போது ஒரு நன்றி வருது இல்லையா. இப்போ நம்மளையே படைத்த அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் சில கட்டளைகளை 5 கட்டளை வச்சுருக்கிறான். 1வது 5 நேரம் தொழுகை, 5 நேரம் தொழுகணும். அப்போது நம்ம இதுவரை நீங்கள் தொழுகலைன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, பாவமன்னிப்பு கேளுங்க. யா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், என்னை பார்த்து மன்னிப்பாயாக, நான் உன் பக்கமே திரும்புகிறேன் அப்படின்னு இந்த இதை மட்டும் 3 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, இதுக்கு முன்பு எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறந்துடுங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிருவான். நீங்கள் இப்போ செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் இன்னிலேருந்து எப்போ இந்த மெசேஜ் உங்களுக்கு வருதோ அப்போலேருந்து 5 நேரம் தொழுகையை 5 நேரம் தொழுங்க. சுன்னத்தால் நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. வாய்ப்பு இருந்தால் தஹஜ்ஜத்து, இஷ்ராக், லுஹா அவ்வாபி தொழுகுங்க. ரமலானுடைய நோன்பை முழுமையாக நோற்றுவார்கள். ஜக்காத்து கொடுங்க, ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு செஞ்சுருங்க. இந்த 5 கடமை கட்டாயம் செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் அல்லாஹ் நெருக்கத்தை பெறதுக்கு சில திக்ர் இருக்குது. 1வது என்ன சொன்னால் காலை மாலை நீங்கள் செய்ய வேண்டியது. 3வது கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் 100 தடவை. 4வது கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ் 100 தடவை. லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. அதுக்கப்புறம் ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் 100 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. இது காலை மாதிரி ஓதிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் 2000 தடவை உங்கள் மீது இறங்கும். அன்று முழுவதும் ஷைத்தான் விட்டு பாதுகாப்பு கிடைக்கும். அன்று யாரெல்லாம் அமல் செஞ்சுருக்காங்களோ அவளை விட அதிகமான அமல் செஞ்ச கூட்டத்தில் நீங்கள் ஆகி விடுவீங்க. இவ்வளோ சிறப்பு இருக்குது. ஒரு பெரிய பாதுகாப்பு வலைமை நமக்கு மேலே அல்லாஹ் போட்டு வைக்கிட்டார். இது தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதுகாப்பு கிடச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆகவே அது மட்டும் இல்லாமல் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோர் செய்கிற கடமை சரியாக செய்யுங்க. உற்றார் உறவினர் சேர்ந்து வாழுங்க. பாவங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். என்ன, அதாவது விபச்சாரம் செய்கிறது, குடிக்கிறது, சூதாடுறது, வட்டி வாங்குறது, கொலை, கொள்ளை, தற்கொலை, செய்வினை, மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறது, மற்றவரை திட்டுவது, மற்றவர்கள் தொந்தரவு கொடுக்கிறது, இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் நன்மையெல்லாம் அவங்களுக்கு போயிடும். நன்மையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு தீமையை விட்டு தவிர்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துவா கபூலாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொன்ன நபிசா சொன்னாங்க, நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டுருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் துவா செய்வீங்க, எல்லாம் கபூல் செய்ய மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால் நன்மை ஏவி தீமையை தடுத்துக்கிட்டு தான் நம்முடைய துவா கபூலான இருக்கும். அப்போ அந்த கூட்டத்தில் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் குறைஞ்சது இந்த மெசேஜை 5 பேருக்கு நீங்கள் பாஸ் பண்ணிடுங்க. அதெல்லாம் குரூப்பில் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னால் இது மாதிரி டெய்லி செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் நன்மை ஏவி தீமை தரக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்துடுவீங்க. அல்லாஹ் கபூல் செய்வனாக. கணித்துக்குள்ளே அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்கள், நெருக்கத்தை பெற விரும்பக்கூடியவர்கள், நபிசாச கனவுல பார்க்கணும்னு ஆசைக்கூடியவர்கள், தாஜ்யத்தில் யாரும் தொழுதுட்டு இருக்கீங்களோ அல்லது ஆசைப்படுறீங்களோ இவர்கள் எல்லாருக்கும் நாம் ஒரு சிறந்த ரகசிய திக்ர் ஒன்று வைத்திருக்கின்றோம். அது அந்த திக்ரை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் நெருக்கத்தை பெறலாம். நபிசாரோட கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியம் மற்றும் தொழுகையில் ஒரு ஆர்வம், பயபக்தி உண்டாகும். இது யாருக்குன்னு சொன்னால் தாஜ்யத்தை யார் தொழுகிறாங்களோ, யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு. மற்ற உள்ளவங்க எனக்கு வாழ்க்கையில் வெற்றி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நம்ம ஆர்வ பயிற்சி நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆகவே அந்த பயிற்சியை கற்றுக்கிற விரும்புகிறவங்க என் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனா நான் உங்களுக்கு அதை குரூப்பில் சேர்த்து விட்டு நான் அந்த திக்கரை அனுப்பி வைக்கிறேன். அது செஞ்சிங்கன்னா அனைத்து விதமான நன்மையை நீ பெற்றுக்கொள்ளலாம்.
என்னுடைய நம்பர் வந்து 9976841855 9976841855. எல்லாம் நல்லா அக்கபடி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.